5:30 மணிக்கு லேசா விடுச்சுல. அப்பதான் மனுஷன் பாக்குறேன் வேலிக்கல்ல எவனோ ஒருத்தர் வெள்ளை வெட்டியை துவைச்சு காய ஓட்டிருக்கேன். அந்த வெள்ளை வெட்டி காத்துல ஆடி இருக்கு. இந்த முண்டை பெய்தான்னு சொல்லி உரிமை எடுத்துட்டு வச்சிருக்கேன் விடிய விடிய. அந்த மாதிரி சில பேர் பயத்துல கூட வாசிக்கிறாரு இருக்கு. ஆனா இன்னைக்கு தம்பி பயத்துல வாசிக்கல, உங்களுடைய அன்புக்காக வாசிக்க தம்பி. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் பரமவட்டியை சேர்ந்த எஸ்.பி. முருகன் அவர்கள் வரகமடைகளை பலவாத்தியம். சொரிகாலம் கண்டெடுக்க மரியாதைக்குரிய அன்பு எம்பி செல்வம் அவர்கள் வரகமடைகளை தாளம் அரிசி. ஆனா உண்மையிலேயே என் மாமன் செல்வ மாமா நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பொதுவா யாருக்காவது நான் பொறாமப்பட மாட்டேன், பெருமைப்படுவேன். அவர் தாள வாசிக்கிறாரு, சின்ன தொழிலாளியா. ஆனா அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1500 ரூபாய் தான் சம்பளம். ஆனா எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 3500 ரூபாய் சம்பளம். அதுக்குமா நீங்க 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற மாமன் செல்வமா 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காப்ல. எவ்வளவு பெருமையான விஷயம். சின்ன தொழிலாளியா இருந்தாலும் 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு, பெருமையான விஷயம் தானே. 3500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இன்னும் வருஷத்துல கூட வீடு கட்டணும், இன்னும் ஒத்தி வீட்டுல தான் இருக்கேன். என்ன காரணம்னா என் மாமன் கிட்ட அந்த அளவுக்கு சிக்கனம் இருக்கு, நம்மகிட்ட அந்த சிக்கனம் கிடையாது. வருஷம் பிறந்துருச்சுன்னா 4 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணணும். புதுசா ட்ரெஸ் வாங்கணும், மேக்கப் ஜாமான் வாங்கணும், விக்கு வாங்கணும், ஒட்டு தாடி வாங்கணும், ஒட்டு மீசை வாங்கணும், பேக்கு 1008 செலவு வருஷம் பிறந்தா ஒரு 4 லட்சம் ரூபாய். அது எனக்கு மட்டுமா? ஃபேமிலிக்கே வாங்கிட்டா. ஆமா, 50 சாமான் சட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. அது 2 நாள் நாய்பாடு போல எம்புடி சண்டை 2 நாளா. அப்படி 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த தொழிலை நாங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா என் மாமனுக்கு அந்த செலவுலாம் கிடையாது. 1960 வாங்கின தாளம் வருஷம் 2019. அப்பெல்லாம் எவ்வளவு காசு மிச்சம்னு பாருங்க. 50 காசு சிக்கனப்படுத்தி மாமன் வீடு வாங்கி, அது 35 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி அடிச்சிருக்கேன். எங்க அக்கா வீட்டுக்கார பாவாடை எடுத்தது, எங்க அக்கா வீட்டுக்கார நீ தானே. ரைட், ஓகே. சிறந்த முறையில் எங்களுக்கு அற்புதமான முறையில் ஒளி அண்ட் ஒளி அமைப்பு மதுரையை சேர்ந்த வாசுகி ரேடியோ உரிமையாளர் பழனிக்குமார் அவர்கள். வாசுகி இந்த நாடகத்திற்கு வருகிறது. நமது குண்டாரம்பட்டி இந்த அற்புதமான தேர் திருவிழாவில் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒத்தக்கரையை சேர்ந்த
மற்றும் திருவேலங்குடியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணா சுபதங்கராஜ் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் அதை பணிபுரியும் நண்பர் மணி அவர்களுக்கும் எங்கள் கடைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். சூர்யா, ராதாகிருஷ்ணன், சண்முகராஜா, ஆர்பி ஹரிகரன் இவர்கள்லாம் நாங்கள்லாம் வெளிநாட்டில் ரொம்ப பிரபலியமா இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா இந்த யூடியூப் சேனல் தான். இது முத ஆரம்பிச்சது மரியாதைக்குரிய அன்பு அண்ணா சுபதங்கராஜ் அவர்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதை பின்பற்றியவர் மரியாதைக்குரிய அன்பு மாமா திருவிழ்கை உரிமையாளர் கண்ணன் அவர்கள் அதை பின்பற்றினாரு. இப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ எல்லா நாடகங்களையும் ஊர்களையும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இப்போதான் நேரடியாக ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சினா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னதுன்னா இந்த நாடகத்தை நேராக பார்க்கறது அவங்களுக்கு சந்தோஷம். 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம், இந்த யூடியூப்ல உங்க நாடகத்தை பார்க்கறதா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வெளிநாட்டு நண்பர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வெளிநாட்டு நண்பர்களுக்கும் நமது குன்னார்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கலைஞர்கள் சார்பாகவும் இதன் மூலியமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அளவுக்கு எங்களுக்கு பேர் புகழும் வாங்கியதற்கு காரணம் நமது யூடியூப் சேனல் உரிமையாளர் சுபதங்கராஜ் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் திருவள்ளிக்கை உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். சாப்பாடு அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு சாப்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அற்புதமான ஏற்பாடு. நமது குடும்பத்தார்கள் சிறப்பான முறையில சாப்பாடு ஏற்பாடு அமைத்துள்ளார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். எங்கள் 10 பேரையும் உயிரோடு அழைத்து வந்த எங்கள் வேண்மைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். ஏன்னா நத்தத்துல மாரியம்மன் திருவிழா உங்களுக்கே தெரியும், சரியான கூட்டம், டிராபிக்ல வர முடியல. அந்த நத்தத்தை தாண்டோன்னே எங்க அண்ணை செல்வன் சும்மா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துல சொன்னாரு. மாம்சு விரட்டிட்டு இருப்பாரு, விரட்டு நான் படுத்திருந்தாரு லவக்கம் வந்துருச்சு. ஐயா ராஜா மெதுவா போவையா, ஒன்னும் அவசரம் இல்லையா, குண்டாரப்பட்டி நம்ம ஊருதாயா, ஊருக்கு 11 மணிக்குள்ள போங்க, ஊருக்காரங்க கால விழுந்து 4 மணி வைக்கிறேன், ஊருக்கு போய் முசுவோட போய் சேரணும்பா, தயவு செய்து மெதுவா போங்க அப்படின்னு தான் சொன்னேன். உடனே எங்க வேண்டியவர் எனக்கு தைரியம் சொல்றாங்க, ஏப்பா பயப்படாத, அப்படி பயமா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. எப்படியே பத்திரமா கொண்டு கேட்டா இல்லையா. அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்க கூடாது, நன்றி சொல்லணும். ஆமா, அடுத்து டான்ஸ்கார பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா தேர் திருவிழா எப்பயுமே நாடகம், தேர் திருவிழா அன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் எங்க வேலையை நாங்கள் காட்டணும் இல்லையா, நம்ம ஊர் நாடகம் நல்ல சிறப்பா பண்ணுவோம், எந்த குறை இல்லாம சிறப்பா நாடகத்தை நடத்தி கொடுப்போம். ஆனா போறதுக்கு முன்னால ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு போயிறேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பிள்ளைய முன்னால எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. இதை நான் கண்ட அனுபவம். பிள்ளைய முன்னால இந்த செல்போன் வைக்கிறது, நீங்க செல்போனை வச்சுக்கிட்டு நீங்க போயிருவீங்க குளிக்க. இப்புள்ள பிள்ளைய ரொம்ப விவரமா இருக்கு, நம்மளுக்கு தெரியாத ராக கூட அதுக்கு போட்டு லவக்கல் எடுத்துக்கிட்டு செல்போனை வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கு, அது போட்டு நெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியுமா, நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு இப்புள்ள பிள்ளைலாம் ரொம்ப ஜென்ரல் நாலேஜா இருக்கு. அதனால பிள்ளைங்க முன்னால இந்த செல்போனு, இந்த பீடி சிரட்டு இதெல்லாம் வச்சுட்டு போகாதீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க வைங்களேன், பிள்ளைகளுக்கு நம்மளே ஒரு தப்பான பாதையை வகுக்கிற மாதிரி ஆயிடும். பீடி சிரட்லாம் வச்சுக்க வைங்களேன், பிள்ளை என்ன நினைக்கும், ஒரு அப்பா பீடி சிரட்டு குடிப்பார் போல இருக்கு, இதே மாதிரி காரியத்தை நம்மளும் செய்வோம், அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கு வரும். அதனால பிள்ளை முன்னால எந்த ஒரு பொருளையும் வைக்காதீங்க. எதை வைக்கிறீங்களோ இல்லையா எனக்கு ஐயா, காசு பணத்தை மட்டும் வச்சுட்டு போயிடாதீங்க. பிராந்தி பாட்டிலே வீட்டுல வச்சிடாதீங்க, அது வச்சிடாதீங்க. ஆமா, மோந்து பார்ப்பேன், நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்பேன், கலர் நினைச்சு குடிச்சாலும் குடிச்சு கொடுங்க. காசு பணத்தை மட்டும் வச்சுட்டு போயிடாதீங்க. இது நான் கண்ட அனுபவம். பொதுவாகவே வருஷம் இருந்துச்சுன்னா இந்த நாடக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக காசு பணம் சேர்த்து வைப்பேன். எப்படி தெரியுமா, இந்த வர அன்பளிப்பு காசு இருக்கு பாருங்களா, அந்த காசை பூரா ஒரு உண்டியில போட்டு வச்சிருவேன். அது அன்பளிப்பு சும்மா வராது, உண்டியில தான் வைப்பேன். எது வைப்பாங்க, உண்டியில போட்டு வைப்பேங்க. அது நம்மளுக்கு அன்பளிப்பு வந்தா குறைஞ்சது 1000 ரூபாய் குறைஞ்சு வராது. அது இப்போ உள்ள தாழ்ப்புற எப்படி உங்களுக்கே தெரியுமில்ல, 100 ரூபாய் தாள், 50 ரூபாய் தாள், 200 ரூபாய் தாள், 2000 ரூபாய் தாள், எல்லாமே கலர் கலராத்தான் இருக்கும். எல்லா காசையும் அது புது புது தாளா ரொட்டேஷன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி உண்டியில போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க. இந்த வருஷம் கடைசியில பணத்தை எண்ணி பார்க்கும்பொழுது 20000 ரூபாய் சேர்த்திருக்கீங்க. அன்பளிப்பு காசு மட்டும் 20000 ரூபாய். எனக்கு சந்தோஷம், எப்பா கடனை உடனே வாங்காம இன்னைக்கு அன்பளிப்பு காசை வச்சு ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு காசெல்லாம் எண்ணிட்டு கட்டில் மேல வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வீட்டுல வந்து பாக்குறேன், தேடி பாக்குறேன், கட்டில வச்சிருந்தா 20000 பணத்தை காணும்.
ஆனா அங்கன்னு தரேன் இங்கன்னு தரேன் காசை காணா. வீட்டுல எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை நடக்குது. 20,000 இங்கதானே வச்சுட்டு போனேன். காசை கடி, காசு ஒழுங்கா எடுத்துருந்தா கொடுத்துரு, காசு உனக்கு ஏதாவது தரேன் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி எனக்கு என் பொண்டாட்டி பெரிய சண்டை நாடுது. அவன் என் பொண்டாட்டி மனப்புறம் காலி மேலே சத்தியமா பண்றான். சத்தியமா எடுக்கலங்க, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி அழுகுறா. எங்க அம்மாட்ட போய் சண்டைக்கு போறேன். அம்மா காசு எடுத்தியாமா, காசு வேணுமா சொல்லுமா, காசு நான் தரேன், காசு எடுத்தா சொல்லிடுமா, அன்பளிப்பு காசுமா, வம்பாடு போட்டு சேர்த்த காசு அப்படின்னு எங்க அம்மாட்ட போய் சண்டைக்கு போறேன். அட சத்தியமா நான் எடுக்கலடா, அப்படி வேணும்னா கேட்டு வாங்க மாட்டேனா, அப்படின்னா நான் எடுக்கலடா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுது. அப்பெல்லாம் வச்சிருந்த 20,000 பணம் எங்க, காசை காணும். சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. ஏயா வம்பாடு போட்டு சேர்த்த காசு, காசு காணாம வேதனையா இருக்காதா ஐயா, அதுவும் ரத்தம் சிந்தி உழைச்ச காசு. காலையில எனக்கு அழுக ஒரு பக்கம் வேற முடிஞ்சு போச்சுங்க. காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போலாம்னு சொல்லி குளிச்சுட்டு டெஸ்டெல்லாம் மாட்டிட்டு கீழே உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்தேன். என் பையன் ஒரு நோட் எடுத்துட்டு வந்தேன். அப்பா இந்த நோட்ல கையெழுத்து கொடுக்கணும்பாரு. என்னடா கையெழுத்துன்னு இல்லை, ஸ்கூல்ல ப்ராக்டிக் ஒர்க் ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன், அந்த ஒர்க்கில் முடிச்சதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. என்னடா ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு கேட்டேன். காந்தி மகாத்மா கலர் கலரா ஒட்டிட்டு வரணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்தாங்க, அதை ஒட்டிட்டு கேட்பாங்க. என்னடா கலர் கலரா காந்தி மகாத்மா எங்கடா இருப்பாருன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கிறேன். இந்த 20 ரூபா சொல்ல 20,000 ரூபா பணம் காசு, அதுல இருக்கிற காந்தி மகாத்மா படத்தை பூரா வெட்டி ஒட்டியிருக்காங்க ஐயா, வெட்டி ஒட்டியிருக்கேன். கடைசியில அந்த 20,000 ஒண்ணுமில்லாம போச்சு. எதில் போய் ப்ராஜெக்ட் ஒர்க் செஞ்சுருக்கேன் பாருங்க, அந்த கலர் நோட்ல செஞ்சிருக்கேன் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. அதனால பிள்ளைங்களால பண காசுகளை வைக்காதீங்க, எனக்கு வெட்ட மாட்டேன். அப்புறம் காசு போச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு ஆக முடியாது. சுதாரமா இருக்க சுதாரி பாருங்க. நான் போய் பாப்பா அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காசு சொல்லிட்டு கிடைப்பது சூர்யா. எனக்கு தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்து கவிதை